அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டாபிக் 7 லாஜிக்கல் ரீசனிங், அதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தனியாக டாபிக் கொடுக்கல. லாஜிக்கல் ரீசனிங் கீழே சப் டாப்பிக்காக பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ரீசனிங் எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேவா, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக மாரி நமக்கு ஃபீல் ஆகும். சரிங்களா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோ சொல்லியிருப்பேன், ப்ளஸ் அதோட கான்செப்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா, சில டாபிக் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நானே கூட பார்த்தீங்கன்னா சில டாபிக் எடுக்கும் போது நான் ஒரு 10 சம் நடத்திருப்பேன், அதில் டீச் பண்ணுற அளவுக்கு கான்செப்ட் இல்லை. ஸோ மீதி சம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். ஓகேவா, அது ஒரு சில டைப்ஸ். ஆனால் இந்த டைப் பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட். சரிங்களா, கொஞ்சம் வேகா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் அது எப்படி படிக்கணும், அதாவது லே ஆஃப் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த வே ஆஃப் லேர்னிங்னா கற்றல் முறை. ஒவ்வொரு விஷயத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் ஜியோகிராஃபி படிக்க போறீங்க அப்படின்னா மேப் வச்சு படிக்கணும். ஹிஸ்ட்ரி படிக்க போறீங்கன்னா கண்டிப்பாக அதோட கான்செப்ட் ஸ்டோரி தெரியணும். சரிங்களா, சயின்ஸ் பயாலஜி படிக்க போறீங்கன்னா டயக்ராம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி படிச்சாதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு படிக்கணும். அதே மாதிரி இப்போ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரிங்களா, சில டாபிக் வந்து பார்த்தோடனே நம்ம மனசில் பதிஞ்சிரும், அது ஒரு விதம். ஆனால் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சரி சிலாஜிசம், ஒரு சில டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்துக்கிற போது லேர்னிங் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் தெளிவா பொறுமையா நல்லா அனலைஸ் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா, அப்ப கத்துக்கும் போது நீங்க என்ன பண்ணணும், நிறைய டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா, நிறைய டைம் எடுத்து கத்துக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்ல அந்த டாபிக்ல தெளிவாயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், எப்படி வந்து ஷார்ட்டா போடலாம், எப்படி டைம் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் தான் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? அப்ப இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், ஒவ்வொரு விஷயம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். டைரக்ஷன் முக்கியம். சரிங்களா, அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, இது வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் மனசில் பதியும். ஓகேவா, சில பேர் கொஞ்சம் ஜீனியஸாக இருப்பீங்க, எடுத்தோடனே புரிஞ்சாலும் ஓகே தான். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டாபிக் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்குங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மனசில் நல்லா பதிஞ்சிரும், ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போடலாம். ஓகேவா, நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். பாருங்க, மொத்தம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ஒரு 5 டைப் இருக்கு. அந்த 5 டைப் எப்படின்னா, அவங்க உட்காந்துருக்கிற அந்த பொசிஷன், அந்த ஷேப் வச்சு, அதாவது லீனியர் பொசிஷன், சர்க்குலர், அடுத்தது ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். சரிங்களா, இந்த ஷேப்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. சரி, அதை வச்சு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவோம். ஓகேவா, ஒவ்வொரு ஷேப்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஸோ நான் அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு கரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா நீங்க என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கும் போது எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கவுண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். சில கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. சில டைம் மென்ஷன் பண்ணலன்னா நீங்க தான் கவுண்ட் பண்ணி இருக்கணும். ஏன் சார் கவுண்ட் பண்ணிக்க அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஷேப் வரைய முடியும். ஓகேவா, இப்ப வட்டத்தை சுற்றி 4 பேர் இருக்காங்க அப்படின்னா நீ அதுக்கேற்ற மாதிரி 4 பேர் சரிசமமா பிரிக்கணும், கரெக்டா 4 பேர் சரிசமமா பிரிக்கணும். ஓகேவா, இதுவே 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடணும், நம்ம சர்க்கிள் வந்து 5 பேருக்கு ஏற்ற மாதிரி பிரிக்க கத்துக்கணும். ஓகேவா, அப்ப இது 5 எத்தனை பேருன்னு சொன்னாதான் நம்ம கரெக்டா ஒரு ஷேப் வரைய முடியும், பிளஸ் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அது நம்பர்ஸ், அது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது டைரக்ஷன் தான். சரிங்களா, அது எந்த திசையை நோக்கி அவங்க உட்காந்துருக்காங்க, எந்த திசையை நோக்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல. சரிங்களா, கொஸ்டின்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அவங்க நார்த் சைடு நிற்கிறாங்க, வடக்கு நோக்கி நிற்கிறாங்க, தெற்கு நோக்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. எதுவுமே சொல்லலை அப்படின்னா நாம எழுதக்கூடிய அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, ரைட் சைடா, இது ரைட்டு, இது லெஃப்டா, அப்ப இது எந்த டைரக்ஷன், நார்த் சைடு நோக்கி இருக்கா, அப்ப நாமளும் என்ன எடுத்துக்கணும்னா நார்த், வடக்கு நோக்கி இருக்க மாதிரி தான் எடுத்துக்கணும். அவங்க எதுவுமே கொஸ்டின் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல நாம என்ன பண்ணிக்கணும், அந்த டைரக்ஷன் வடக்கு நோக்கி எடுத்துக்கணும். ஓகேவா, டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் போடும்போது நீங்க கத்துக்கும் போது கண்டிப்பா ஒரு மேப்ல கொடுத்த உடனே நீங்க எப்படி கார்னர்ல வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு போடுவீங்களோ அதே மாதிரி டைரக்ஷன் என்ன பண்ணிக்கணும், கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்ப பாருங்க, இப்ப நான் டைரக்ஷன் போட்டுட்டேன். இப்படி போடும் போது இந்த திசை எனக்கு என்னது, ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா, அப்ப குறி மேல இருக்குது, ஸோ அதனால ரைட் லெஃப்ட் போட்டேன். இது அப்படியே கிளாக் வைஸ் எழுதினாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு ஆப்போசிட் தானே குறி இருக்கு, இதுக்கு ஆப்போசிட் போட்டா என்ன ஆகிடும், ரைட்டு லெஃப்ட் ஆயிடுமா. இங்க பாருங்க, இது கிளாக் வைஸ், அப்படியே கிளாக் வைஸ் எழுதினீங்கன்னா இங்க ரைட்டு லெஃப்ட், ஸோ ரைட்டு சரி லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு, இங்க லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா, இந்த டைரக்ஷனுக்கு ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கு பாத்துங்க. சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னா, குறி பாத்துங்க இப்படி இருக்கு, அப்ப ரைட்டு லெஃப்ட், இது அப்படியே எழுதுனீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. சரிங்களா,
இந்த டைரக்ஷன் நீங்க எந்த டயக்ராம் செட்டிங் நீங்க கொஸ்டின் கொடுத்தாலும் ஸ்டார்டிங் நான் இப்பதான் சார் கத்துக்கிறேன் அப்படின்னா இதை நீங்க சைட்ல போட்டு வச்சுங்க. இது ஏன்னா டைரக்ஷன் முக்கியம். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொம்ப மேஜரா ரோல் ஆகும். ஓகேவா, டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும். மூணாவது என்ன சார் நான் நோட் பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து அக்யூரேட்டா ஸ்ட்ராங்கா என்னால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி சார் அப்படின்னா, இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்திருக்கிறான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்திருக்கிறார். அது ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்திருக்கிறார். இப்படி எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப என்ன சொல்றேன், இப்படி இல்லாமா பி கேக்கு இடையில் சி அமர்ந்திருக்கிறார். அவங்க என்ன சொல்ல ஏக்கும் பிக்கு நடுவில் தான் சொல்றாங்க. ஆனா யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு சொல்லல. அப்ப ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்திருக்கிறார். பண்ணலாம் ஏக்கும் பிக்கும் இடையில் சி அமர்ந்திருக்கிறார். அப்ப நான் கொடுத்த அந்த கொஸ்டின்ல எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னால ஒரு 75% தான் அப்ளை பண்ண முடியும். 100% ஸ்ட்ராங்கா சொல்ல முடியாது. எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி எது அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதை கொஞ்சம் இடத்துல ஹோல்ட் பண்ணணும். எப்ப நான் எந்த கொஸ்டின் அக்யூரேட்டா அட்டெண்ட் பண்ணா, இப்ப வந்து நான் சொல்றேன்னா பிக்கு உடனடியாக இல்ல பிக்கு அருகில் பிக்கு உடனடியாக இடதுபுறத்தில் பி ஏ அமைந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. பிக்கு உடனடியா இல்ல அடுத்த புறமே ரைட் லெஃப்ட் ஹேண்ட்ல உட்காரணும்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப 100% ரைட்டா இருக்கு. இப்ப சி ஆனவர் 3 இடம் தள்ளி 4ஆவதாக ஏ இடதுபுறமாக ஏ அமர்ந்திருக்கிறான்னு சொல்றாங்க. அவங்க எந்த இடமும் சொல்லிட்டாங்க, எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, எந்த பிளேஸ்ல உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அக்யூரேட்டா சொல்லிட்டாங்களா? அப்ப அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், நீ எடுத்து ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து நீ கொஸ்டின் எந்த கொஸ்டின் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க, எது வந்து 75 மேட்ச் ஆகுது, ஒரு அதோட நியர்பையா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல வந்து பார்த்தோன்னா ஒரு நபரை பத்தி 2 இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு நபரை பத்தி 3 இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பாயிண்டா நமக்கு வந்து கீ பாயிண்டா இருக்கும். அதுதான் சொல்யூஷன் பாயிண்டா இருக்கும். அதுல இருந்து தான் அந்த கிளையை பிடிச்சதான் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ஓகேவா, என்ன சொல்லணும்னு புரியுதா? இப்ப ஏ பத்தியே ஒரு 3 இடத்துல சொல்லியிருக்காங்க, 2 இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு பாசிபிலிட்டிஸ் அந்த டயக்ராம் வரதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா, இது உங்களுக்கு சம்ஸ் இல்லாம சொல்லும் போது ஒரு மாதிரியா இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சம்ஸ்குள்ள வரும்போது நான் தெளிவாகவே சொல்றேன். ஓகேவா, சம்ஸ்குள்ள போலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் மாடல் வந்து லீனியர் மாடல். அந்த லீனியர்னா சிட்டிங் பொசிஷன். சரிங்களா, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எந்த அளவு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவு பொறுமையா கத்துக்குங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பது பிக்கு இடப்புறம் 2ஆவதாக அமர்ந்திருக்கிறார். இ என்பது கடைசி முனையில் ஒன்றில் அமர்ந்திருக்கிறார். மற்றும் சரிங்களா, அங்க பாரு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மற்றும்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா முற்றும் என்ற போது எந்த நபர் சொல்லியிருக்காங்களோ அந்த நபரே மற்றும் மறுபடியும் கண்டினியூஸ் ஆகும். இப்ப வந்து இ என்பது கடைசி முனையில் ஒன்றில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஏக்கு வலது பக்கத்தில் 3ஆவதாக அமர்ந்திருக்கிறார். அப்ப ஏக்கு வலது பக்கத்தில் 3ஆவதாக அமர்ந்திருப்பார் யாரு? இந்த இ தான். ஓகேவா, அந்த மற்றும்ன்றத ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த இ பத்தியே 2 இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, சிக்கு வலப்புறம் 2ஆவதாக டி அமர்ந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஓகேவா, இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து சப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி போலான்னு பார்க்கலாமா? இப்ப அவங்க எத்தனை பேருன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. ஓகேவா, ரெண்டாவது எந்த திசையில் நோக்கி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணிக்கணும். ஏ பி சி டி இ வரைக்கும் வருது. அப்ப கண்டிப்பா 5 பேரா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நோட் பண்ணோம், மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ரெண்டாவது நாள் நோட் பண்ணோம், எந்த திசையை நோக்கி உட்காந்துருக்காங்கன்னு ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? வடக்கா தெற்கான்னு எதுவுமே சொல்லல. ஆனா நாம எப்படி எடுத்துக்கணும், நாம எழுதக்கூடிய பிராக்டிஸ் இதுதான், ரைட் ஹேண்ட் தான். அப்ப இப்படி எழுதும் போது நாம வடக்கு நோக்கி இருக்கிற தான் இருக்கும். ஸோ அப்ப இது ரைட்டு, இது லெஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இப்ப 5 பேர். இப்ப கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஓகேவா, இப்ப பாருங்க, ஏ என்பது பிக்கு இடதுபுறம் 2ஆவதாக அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்லலாமா? அதாவது பிக்கு இப்ப பின்னு இருக்கு, இந்த பிக்கு இடதுபுறம் சொல்லிட்டாங்க. இப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டுக்கலாமா? இந்த போடும் போதே நான் சொன்னா அந்த மேல கார்னர்ல போட்டுக்குங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொடுத்து நம்ம ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி போட்டுங்க. இப்ப நமக்கு வந்து ஃபுல் டைரக்ஷன்ல நார்த் சைடு நோக்கி மட்டும் தான் இருக்கு. அப்ப நார்த் சைடு நோக்குனா இங்க மட்டும் 6, இங்க எல்ஐ, லெஃப்ட் ரைட்டு நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டோன்னா உங்களுக்கு புரிதா, ஈஸியா புரிதலா இருக்கும். இப்ப பாருங்க, பிக்கு இடதுபுறம் 2ஆவதாக ஏ என்பது பிக்கு இடதுபுறம் 2ஆவதாக அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்களா? பிக்கு இடதுபுறம் சொல்லிட்டாங்க. இடதுனா லெஃப்ட் ஹேண்டா? அப்ப 2ஆவது ஆளா? 1 2ஆவது ஆளா யாருக்கா? ஏ இருக்காரு. என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியுதா? கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? அதனால நான் எடுத்த உடனே அப்ளை பண்ணிட்டேன். பிக்கு இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்டு 2ஆவதாக ஏ அமர்ந்திருக்கிறார். அப்ளை பண்ணிட்டேன்னா எஸ். அடுத்தது பாருங்க, இ என்பது கடைசி முனையில் ஒன்றில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒரு கார்னர்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்ல ஏதோ ஒரு கார்னர்ல இருக்கான்னு சொல்லிட்டாங்க.
மற்றும் ஏக்கு சரிங்களா. அப்ப ஏக்கு வலது பக்கத்தில், அப்ப ஏ இருக்கும் வலது புறம் தானே, ரைட் சைடு இருக்கா, வலது பக்கத்தில் மூன்றாவது ஆளா அமர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏ இருக்காரு ரைட் சைடு 1 2 3, மூணாவது ஆளா யார் இருக்காரு, இ இருக்காரு சரிங்களா. அது மட்டும் நம்ம இ வரைஞ்சிட்டோம் போட்டுட்டோம். அவங்க சொல்றாங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இ கடைசி முனையில் அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இ தான் கடைசி பார்ட்னர். அப்ப என்னது, இதுதான் கடைசி பாயிண்ட் தான் இருக்காரு. 3 பேர் சப்மிட் பண்ணிட்டோமா, அடுத்து சப்மிட் பண்ணலாமா. அடுத்து பாருங்க, சிக்கு வலப்புறம் இரண்டாவதாக டி அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்ப மொத்தமே நமக்கு எத்தனை பேரு, 5 பேர் தான், நான் கவுண்ட் பண்ணல. இப்ப 4 பேர் வரைஞ்சிட்டோம், இன்னும் ஒரு ஆள் தான் பேலன்ஸ் இருக்காரு. இவன் கார்னரா சொல்லிட்டாச்சு, அப்ப அந்தாண்டு போவாது, அப்ப இந்தாண்டு தான் வந்தாகணும், ஏக்கு இந்த பக்கம் தான் இருக்கும் ஓகேவா. இப்ப என்ன சொல்றாங்க, சிக்கு வலப்புறம் இரண்டாவதாக டி அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 இடத்துல நான் எங்க போடுவேன், சப்போஸ் நான் வந்து சி இங்க போட்டேன்னா சிக்கு வலப்புறம் சொல்றாங்களா, ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் நான் போக முடியாது. அப்ப நான் சி எந்த இடத்துல தான் போட முடியும், இந்த டேஷ்ல போட்டாதான் பாருங்க, சி இந்த இடத்துல நான் போட்டாதான் வலப்புறம்னா ரைட் ஹேண்ட் 1 2 ரெண்டாவது புறமாக டி அமர்ந்திருக்கிறான்னு சொல்ல போட முடியும். இதுதான் எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேவா. அப்ப நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ப மொத்தம் 5 பேரு, 5 பேரோட இடத்தையும் என்ன பண்ணிட்டேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. அப்ப சிஏ டிபிஇ அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வரைஞ்சிட்டேன். இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஓகேவா. இப்ப பாருங்க, ஏக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏக்கு உடனடினா பக்கத்திலே இருக்கும்னு சொல்லிட்டு, உடனடினா பக்கத்துல அருகாயில், அருகில் இடதுபுறம் சொல்லிட்டாங்க. இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்டா, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் யார் இருக்கா, சி இருக்காரு ஓகேவா. நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா. கொஸ்டின் படிக்கிறீங்க, லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷன் போடுறீங்க, எந்த கொஸ்டின் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க அதை அப்ளை பண்றீங்க, கேர்ஃபுல்லா பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி சப்மிட் பண்றீங்க ஓகேவா. சிம்பிளா இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் உங்களுக்கு புரிதலுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடல் பார்க்கலாம் ஓகேவா. எஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, KLMNOPQR ஆகிய 8 நபர்களும் வடக்கு நோக்கி ஒரு வரிசையில் அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அடுத்தது வடக்கு நோக்கி இருக்குன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கணும், 8 பேரு. வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, டைரக்ஷன் அவங்க சொல்லிட்டாங்க ஓகேவா. அடுத்து பாருங்க, இடது பக்க முனையிலிருந்து மூன்றாவதாக எல் அமர்ந்துள்ளார். ஒரு வாட்டி கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு பாத்துங்க. ஏன் அப்படி படிச்சு பார்க்கணும், இந்த மாதிரி பெருசா கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா ஒரு நபரை பத்தி 2 இடத்துல கொடுத்துருக்காங்களா, 3 இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அதுதான் சொல்யூஷன் பாயிண்ட் ஓகேவா. அதே மாதிரி எந்த கொஸ்டின் வந்து அக்யூரேட்டா இருக்கு, 100% கரெக்டா அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். அதனால ஃபுல்லா கொஸ்டின் படிச்சு பார்க்கலாம். இடது பக்க முனையிலிருந்து மூன்றாவதாக எல் அமர்ந்துள்ளார் சொல்லிட்டாங்களா, எந்த டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல் அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்த உடனே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, எல் மற்றும் ஆர் ஆகிய இருவருக்கும் இடையே 3 நபர்கள் உள்ளன. ஃபர்ஸ்ட் எல் பத்தி சொல்லியிருக்காங்க, செகண்ட் எல் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பத்தி நம்ம இதையும் அப்ளை பண்ணலாமா. எஸ். அடுத்து பாருங்க, அமர்ந்திருக்காங்க கியூ மற்றும் கியூக்கு இடப்பக்கம் அருகாமையில் ஓ அமர்ந்துள்ளார். கியூ ஓ பத்தி எதுவும் சொல்லல, இதுக்கப்புறம் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, எல் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் அமர்ந்துள்ளார். மறுபடியும் எல் வராரு. சோ அப்ப எல் தான் நமக்கு என்னது, ஒரு சொல்யூஷன் பாயிண்டா இருக்கும். அடுத்து பாருங்க, கேக்கு இடப்பக்கம் அருகாமையில் பி அமர்ந்துள்ளார். கே அடுத்தது பியும் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ நம்ம பியும் வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்ட் சொல்யூஷன் பாயிண்டா இருக்கும். அடுத்தது எம் மற்றும் கியூவிற்கு இடையில் ஒரே ஒரு நபர் மட்டும் அமர்ந்திருக்கிறார். எண்ணிற்கு இடப்பக்கம் மூன்றாவதாக பி மட்டுமே அமர்ந்திருக்கிறார். கேக்கு அருகாமையில் எல் அமரவில்லை சரிங்களா. இப்போ பாருங்க, மறுபடியும் கே எல் வருதா, அதாவது கரெக்டாக மென்ஷன் பண்றாங்க. அப்போ கேக்கு அருகாமையில் எல் இல்லை. ஸோ அப்போ ஒரு பர்சன் பத்தி 3 இடத்துல 4 இடத்துல வருது, அது அவங்க சொல்யூஷன் பாயிண்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி படிச்சுக்கணும் ஓகேவா. கேக்கு பக்கத்துல எல் அமரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எல்லுக்கும் பிக்கும் இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அப்ளை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எத்தனை பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க ஓகேவா. எத்தனை சைடு இருக்காங்க, நார்த் சைடு, வடக்கு நோக்கி இருக்காங்க. அப்ப வடக்கு நோக்கி இருக்காங்கன்னா பாருங்க, இது ரைட்டு இது லெஃப்டா. அப்ப அதுக்கேற்ற மாதிரி என்னது நம்ம பெருசாக வரைஞ்சிக்கலாம். இது ரைட்டு இது லெஃப்ட் ஓகேவா. எத்தனை பேர், 8 பேர். ஸோ அதனால என்ன பண்றேன், ஒரு 8 கோடு போட்டுக்கலாமா. 4 5 6 7 8 ஓகேவா. உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஒரு சின்ன நம்பர்ஸ் போட்டுக்கிறேன், நீங்க நம்பர்ஸ் போடணும் அவசியம் இல்லை சரிங்களா. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 8 பேர் ஓகேவா. அப்ளை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இடப்பக்க முனையிலிருந்து மூன்றாவது எல் அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து மூணாவது ஆளா சரிங்களா. மூணாவது ஆளா யார் இருக்காங்க, எல் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல 1 2 3 மூணாவது ஆளா யார் இருக்காரு, எல் இருக்காரு ஓகேவா. அடுத்து பாருங்க, எல் மற்றும் ஆர் இருவருக்கும் இடையே 3 நபர்களை மட்டுமே அமர்ந்திருக்கிறன்னு சொல்றாங்க. எல்லுக்கும் ஆரும் நம்ம வரையணும். அந்த ஆர் வரைஞ்சுன்னா இடையில எத்தனை பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். அப்ப எல்லுக்கும் ஆருக்கும் இந்த பக்கம் போட முடியுமா, முடியாது. இந்த பக்கம் தான் என்னால போட முடியும். அப்ப 1 2 3 பேர் நடுவில் தான் இருக்கணும். அப்ப ஆர் இந்த இடத்துல தான் நான் வரைய முடியும். ஏன்னா எல்லுக்கும் ஆருக்கும் இடையே
3 நபர்கள் உள்ளன. ஓகேவா, போட்டுட்டோமா? எஸ். அடுத்து கியூக்கு இடப்பக்கம் அருகாமையில் ஓ அமர்ந்துள்ளார். இது வந்து நமக்கு எங்கேயுமே சிங்க் ஆகல, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, எல் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் இடையே ஒரே ஒரு நபர் மட்டுமே அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதாவது எல்லுக்கும் பிக்கு நான் இன்னொரு வரையணும். எல்லுக்கும் பிக்கு இடையில ஒரு நபர் மட்டும் தான் வரையணும். அந்த எல்பி எப்படி போடலாம்? எல்லுக்கு ஃப்ரண்ட்லயும் போடலாம், பேக்லயும் போடலாமா? பாசிபிள்ஸ் இருந்தா. இப்ப எல் இங்க இருக்கு, அப்ப பி இங்கேயும் போடலாமா? பிக்கு இடையில் ஒரு நபர், அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்ப இந்த இடத்துல என்னால வர முடியும். அதனால என்ன பண்ணிக்கிறேன், நான் இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா பாசிபிலிட்டிஸ்க்காக. சரிங்களா, மேக்ஸிமம் இன்னொரு டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரி, அதனால நான் இன்னொரு டயக்ராம் வரைகிறேன். நீங்களும் கத்துக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டயக்ராம் வரைஞ்சி பாசிபிலிட்டிஸோட நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா, அதே லெஃப்ட் ரைட்டு. என்ன பண்றேன், எல் 3ஆவது இடத்துல இருக்குன்னா 3ஆவது இடத்துல எல் வரைஞ்சிட்டேன். இது விட்டு 3 நபர் விட்டு ஆர் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல் மற்றும் பி ஆகிய இருவருக்கும் இடையே ஒரே ஒரு நபர் மட்டுமே இருக்குன்னு சொல்றாங்களா? அப்ப எல்லுக்கும் பிக்கும் இடையில், அப்ப நான் பி இந்த இடத்துல போடலாம், ஒரு நபருக்கு இடையில் போடலாம். அப்ப நான் இந்த இடத்துல பி பாசிபிலிட்டி, இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நான் ஃப்ரண்ட்லயும் போட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல என்ன பண்ணேன், பி போடலாம். எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ்க்கு நான் 2 டயக்ராம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, கேக்கு இடப்பக்கம் அருகாமையில் பி அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, கேக்கு இடப்பக்கம் அருகாமையில் பி. அப்ப கே இருக்கா? கே நம்ம போட்டோமா? இன்னும் போடல. ஓகேவா, எம் மற்றும் கியூருக்கு இடையில் ஒரே ஒரு நபர் மட்டுமே இருக்கிறார். எண்ணிற்கு இடப்பக்கம் 3வது பி மட்டுமே அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கேக்கு அருகாமையில் எல் அமரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். எல் மற்றும் பிக்கு இருவருக்கு ஒரு நபர் போட்டோமா? கேக்கு இடப்பக்கம் அருகாமையில் பி அமர்ந்துள்ளார் சொல்லிட்டாங்க. அப்ப பி இங்க இருக்கா? கேக்கோட இப்ப கே இருக்காருன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல தான் யார் இருக்கணும்? பி இருக்கணும். அப்ப பி இங்க இருக்கும் போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல எனக்கு கே போடலாமா? இந்த இடத்துல கே போட்டாதான் அருகாமையில் லெஃப்ட் ஹேண்ட்ல பி வரும். அப்ப இந்த இடத்துல வந்து நான் பார்த்தேன்னா கே போடலாமா? ஏன்னா பிக்கு இடது பக்கம் போட்டாதான் இந்த இடத்துல கேக்கு இடது பக்கத்துல பி போடணும். ஆனா பாருங்க, கேக்கு அருகாமையில் எல் அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேக்கு அருகாமையில் எல் என்ன பண்ணக்கூடாது? அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ் நம்ம வருமா? வராது. அப்ப எதுதான் கரெக்ட்? இந்த பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா, இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு பார்த்தாலும் ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் செகண்ட் டயக்ராம் போட்டு சொல்றேன். சரியா, போட்டு அதுக்கப்புறம் கேக்கு எல்லுக்கும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நான் பண்றேன், ரிஜெக்ட் பண்றேன். ஓகேவா, அப்ப எதுதான் நம்ம பாசிபிலிட்டிஸ்? இதுதான் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா, இப்ப பாருங்க எது போட்டு நானு, கேக்கும் அது கேக்கு இடப்பக்கம் அருகாமையில் பி அமர்ந்துறாரு. கேக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல இடத்துல பி அமர்ந்திருக்காரு. அப்ப கே இந்த 6th பிளேஸ் தான் என்னால கே போட முடிஞ்சது. ஓகேவா, அடுத்து நான் பாருங்க, எம் மற்றும் கியூவிற்கு இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் அமர்ந்திருக்கிறார். எண்ணிற்கு இடப்பக்கம் 3வது பி மட்டுமே அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அதாவது எண் இருக்கணும், அந்த எண்ணுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல தான் என்ன பண்ணணும், 3வது பி வரணும். அப்ப எந்த எப்படி வர முடியும்? இந்த இடத்துல எண் போட்டாதான் இடதுபுறமாக 1 2 3வது பி வர முடியுமா? அப்ப எண் எந்த இடத்துல போட முடியும்? இந்த 8th பிளேஸ்ல மட்டும் தான் போட முடியும். ஓகேவா, சப்போஸ் இந்த இடத்துல எண்ணு போடலாம், இந்த இடத்துல எண்ணு போடலாம்னு இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல பி வருமா? வராது. சோ அவங்க கொடுத்திருக்கிற மாதிரி எண்ணிற்கு இடது பக்கம் 3வது பி அமர்ந்துள்ளார். எண்ணிற்கு இடது பக்கமாக 3வது பி அமர்ந்திருக்கார். அப்ப நான் என் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்து பாருங்க, என் ரிலேட்டடா வேற எங்கன்னா இருக்கா? அடுத்து பாருங்க, ஓகே, இப்போ வேற என்ன அப்ளை பண்ணலாம்? எம் மற்றும் கியூருக்கு இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. அது எம்மிற்கும் கியூருக்கு இடையே ஒரே ஒரு நபர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பிளேஸ் இருக்கு? 3 பிளேஸ் தான் இருக்கு. எம்மிற்கும் கியூருக்கும் நடுவே ஒருத்தர்னு சொல்றாங்க. அப்ப நான் எம் கியூ 2 இடத்துல சப்மிட் பண்ண முடியுமா? ஏன்னா நடுவில் கண்டிப்பா ஒரு பர்சன் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நான் எம்முக்கும் கியூவும் போட்டேன்னா இடையே ஒரு பர்சன் வருவாங்களா? எஸ். அப்ப இதை என்னால் சப்மிட் பண்ண முடியுமானா? முடியும். அப்போ ஒருவேளை கியூ போட்டுட்டு இங்க எம் போடலாம்ல அப்படின்னு பார்க்கணும். கியூருக்கு இடப்பக்கம் அருகாமையில் ஓ அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்ப இந்த இடத்துல என்னால போட முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, கியூருக்கு இடப்பக்கம் அருகாமையில் சொல்லிட்டாங்க. கியூ இருக்கா? கியூவோட லெஃப்ட் ஹேண்ட்ல யார் இருக்கணும்? ஓ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கண்டிஷன் எனக்கு வந்து பூர்த்தி ஆகணும். அப்ப இந்த இடம் தான் 2 இடம் தான் ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது, எம் கியூ நம்ம அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த எம் கியூ நான் என்ன பண்றேன், என்னால இங்க அப்ளை பண்ண முடியாது. எம் கியூ அடுத்தடுத்து வரணும். அப்ப இதுதான் இந்த 2 கேப்ல என்னால போட முடியும். சோ அப்ப கியூக்கு இடம் பார்க்கணும்னா கியூ இங்க தான் போட முடியும், கியூ இந்த இடத்துல தான் போட முடியும், ஓ இந்த இடத்துல தான் போட முடியும். ஓகேவா, இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, எம் கியூ இருக்கும். அப்ப எம் இந்த இடத்துல போடலாமா? எம் போட்டா எம்முக்கும் கியூருக்கு இடையே எல் வராரு. ஓகேவா, அப்ப கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல எது சப்மிட் பண்ணணும்னு அந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சுட்டு போட்டேன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இந்த 2 இடம் எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த 2 பேலன்ஸ் லென்த்ல நான் எம் போட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கண்டிஷன்
கியூருக்கு இடது பக்கம் அருகாமையில் ஓ அமர்ந்தலாம் சொல்லிட்டாங்க. அப்ப கியூருக்கு பக்கத்துல ஓ இப்படி வரணும். இந்த ரெண்டு பக்கத்துல வரணும். இப்போ பக்கத்துல இந்த இடத்துல ரெண்டு இடத்துல சப்மிட் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? இப்போ டயக்ராம் வரைஞ்சிட்டுமா? அப்ப OQLMP KRN. ஓகேவா? அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப டைம் எடுத்துக்குதா? எஸ். ஃபர்ஸ்ட் புரியுறதுக்காக டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இதுதான் கொஸ்டின் நமக்கு. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, சப் கொஸ்டின் கேட்பாங்க. சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். இதுல இருந்து கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? P என்ற நம்பரில் இருந்து Qவின் இருக்கை அமைப்பு முறை என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? P என்ற நம்பர்ல இருந்து Qவின், அப்ப P என்ற நம்பர்ல இருந்து Qவின் இருக்கை அமைப்பு என்னது? P ல இருந்து பாருங்க. எஸ். P ல இருந்து 1 2 3வது ஆளா யாரு? இடப்பக்கமா 3வது ஆளா இருந்திருக்காங்களா? அப்ப நமக்கு எது ஆப்ஷன்? பி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் நபர்களில் வரிசையின் 2 முனைகளிலும் அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. 2 கார்னர்ல யார் அமர்ந்திருக்கா? ஒன்னு O, இன்னொன்னு N. ஓகேவா? அப்ப ON. எஸ், ON, டி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, M மற்றும் R ஆகிய இருவருக்கும் இடையே எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளன? சரிங்களா? M க்கும் R க்கும் இடையே எத்தனை பேரு? 2 பேரு. சோ 2 பேரு. ஓகேவா? புரியுதுங்களா? நிறைய டைப்ஸ் பார்க்கும் போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன், நீங்க படிச்சு பாருங்க. ஓகேவா? இப்ப அந்த லீனியர் பொசிஷன்ல வந்து டபுள் வரிசையில வடக்கு தெற்கு நோக்கி உட்கார்ந்தா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, 5 பேர் இருக்கக்கூடிய 2 இணை வரிசைகளில் 10 பேர் அமர்ந்துள்ளனன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப மொத்தமா 10 பேரு 2 இணை வரிசைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்தது ABCD மற்றும் E வரிசை 1, வரிசை 1ல வந்து ABCDன்னு ஒரு 5 பேரு, அவங்க வந்து வடக்கு நோக்கின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எத்தனை பேரு எந்த டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, MNOP மற்றும் R வரிசை 2ல் அமர்ந்து தெற்கு நோக்கின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அமர்ந்துள்ளனர். அதுக்கப்புறம் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. B என்பவர் A யின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். A அல்லது B ஆகியவை இரு முனையில் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அதெல்லாம் அமரவில்லை அப்படின்னு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நான் வந்து கொஞ்சம் படிச்சுட்டு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல இணையா 2 பேர் இருக்காங்க. 2 வரிசை இருக்கு. அதுல வந்து என்னது? வரிசை 1, சரிங்களா? வரிசை 1, வரிசை 2 அப்படின்னு 2ஆ பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த வரிசை 1ல என்ன பண்றாங்க? வடக்கு நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வடக்கு நோக்கினா என்ன? இந்த மாதிரி போடலாமா? நார்த் சைடு நோக்கி ஒரு 5 பேர் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வரிசை 1ல அவங்க யாரு? ABCD. இந்த வயதுல ABCD தான் வரும். ஓகேவா? ஒரு 5 பேரு. அடுத்து வரிசை 2ல தெற்கு நோக்கின்னு சொல்லிட்டாங்க. தெற்குன்னு அதுக்கு எதிராக சொல்லிட்டாங்களா? அப்ப போடக்கூடியது இந்த எதிரா ஆப்போசிட்டா வரைஞ்சுக்கலாமா? தெற்கு நோக்கி. ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. இது ஓகே. இதுல எத்தனை பேர் இருக்காங்க? MNOPன்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்ப என்ன சார் நோட் பண்ணோம் அப்படின்னா, வடக்கு நோக்கி இருக்காங்களா? வடக்கு நோக்கி இருக்கும்போது நம்ம என்ன டைரக்ஷனு? இது வந்து ரைட்டு, இது லெஃப்டா இருக்கும். ஓகேவா? அதுவே தெற்கு நோக்கி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம என்னது இருக்கும்? இது ரைட்டு, இது லெஃப்டா இருக்கும். ஓகேவா? இந்த டைரக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஏன்னா கீழே இந்த 5 பேரை சொல்லும் போது லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கணும். மேல தெற்கு நோக்கி இருக்கும் போது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கணும். சரிங்களா? அம்புக்குறி எந்த டைரக்ஷன்ல இருக்கு அதை பொறுத்தா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும். சரிங்களா? இதுதான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின்குள்ள போலாமா? இங்க ABCD வருவாங்க, PLMNOP, சரி, MNOP, இங்க 5 பேர் வருவாங்க. இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஓகேவா? பாருங்க, இப்ப B என்பவர் A யின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. B என்பவர் A யோட உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்புறம் A அல்லது B ஆகியவை இரு முனைகளில் அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப AB பத்தி சொல்றாங்க. ABனா வரிசை 1 பத்தி சொல்றாங்க. வரிசை சொல்லும் போது என்ன சொல்லிட்டாங்க? ஏவும் பியும் என்னது? கார்னர்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இருமுனையில் அமரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏவும் பியும் நம்மள கார்னர்ல போடக்கூடாது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? B என்பவர் A யின் உடனடி வலதுபுறத்தில் சொல்லிட்டாங்க. அப்ப B A இருக்கு, A உடன் வலதுபுறமா ரைட்டான்னு சொல்லிட்டாங்களா? ரைட் ஹேண்ட் இப்படி தானே போடணும். அப்ப A இங்க போடணும். ஓகேவா? அப்ப A இப்படி போடணும். ஆனா பாருங்க, என்னால கார்னர்ல தான் போட முடியாது. ஒண்ணு என்ன பண்ணலாம்? A B இந்த மாதிரி போடலாம். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? எனக்கு இங்க A இங்க B போடலாமா? எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும் போதே அந்த பாசிபிலிட்டிஸ் வருதுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாம இன்னொரு வாட்டி டயக்ராம் போட்டுங்க பாசிபிலிட்டிஸ்க்காக. சரிங்களா? இப்ப இன்னொரு டயக்ராம் போட்டீங்கன்னா பாருங்க,
கொஞ்சம் விஷயம் கத்துக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நான் ஏபி இங்க போட்டேனா, அப்ப ஏபி செகண்ட் தேர்ட்ல போடலாம், இல்லைன்னா தேர்ட் ஃபோர்த்ல போடலாமா, ஆனா கார்னர்ல போடக்கூடாது. ஆனா நான் பண்ணிக்கிறேன், நான் என்ன பண்ணேன், ஏபின்னு இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? இது எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப 2 பாசிபிலிட்டிஸ்க்கு நான் 2 பாசிபிலிட்டிஸ் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, கார்னர் அமையல இது போட்டேன். அடுத்து யார் சொல்றாங்க, P மற்றும் N இடைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, P மற்றும் N பத்தி சொல்றாங்க. அப்ப இதை விட்டுட்டு அப்படியே மேல போயிடணும். மேல போகும்போது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். டைரக்ஷன் பார்க்கணும். ஓகேவா? P இன் உடனடி இடதுபுறத்தில், சரிங்களா, சரி, P மற்றும் N க்கு இடையே இருவர் அமர்ந்துள்ளன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப P யும் N யும் அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணா 2 பேர் நடுவில் 2 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றேன், இந்த P 2 கார்னர் N போட்டா எனக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் வருவாங்க. அப்ப 2 கார்னர் என்னால சப்மிட் பண்ண முடியாது. அப்ப வேற இடத்துல தான் எப்படி சப்மிட் பண்ணலாம், இப்ப இந்த இடத்துல நான் Pன்னு போட்டேன்னா இருவருக்கும் இடையில் இந்த இடத்துல என்ன வரலாமா, அப்ப இந்த இடம் தான் என்னால சப்மிட் பண்ண முடியும். ஓகேவா? P இந்த இடத்துல போட்டு N இந்த இடத்துல சப்மிட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படி சப்மிட் பண்ணிட்டு அதுதான் சொல்றாங்க பாருங்க, அவன் P இன் உடனடி இடதுபுறத்தில், P இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் B ஐ எதிர்கொள்கிறான்னு சொல்றாங்க. இப்ப Pக்கு அடுத்து உடனடி அமர்ந்திருக்கவர் எதுல, இடதுபுறம்னா லெஃப்ட் ஹேண்ட்ல உட்கார்ந்துருக்கேங்க, உடனடியா B எதிர்கொள்றேன்னு சொல்றாங்க. இப்ப இதே டயக்ராம் நான் இங்க என்ன பண்ண போறேன், இந்த கார்னர்ல நான் P வரைஞ்சிட்டு 2 பேர் விட்டுட்டு இந்த 3ஆம் இடத்துல N போல பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எஸ் இருக்கு. ஏன்னா 2 பேர் தான் நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கார்னர்ல இருக்குன்னு அந்த இது மென்ஷன் பண்ணல. அப்போ P நான் கார்னர் வச்சுட்டு 2 பேர் நடுவில் N போட்டேன். ஓகேவா? அப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நான் 2 பாசிபிலிட்டா சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து நான் சொல்றேன் பாருங்க, P இன் உடனடி இடதுபுறத்தில், அது P யோட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் B ஐ எதிர்கொள்கிறான்னு சொல்லிட்டாங்க. P இருக்கு, இதோட இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்ட்ல உடனடி இடது அமர்ந்திருக்கவங்க B ஐ எதிர்கொள்ளணும். இப்போ பாருங்க, இப்ப நான் P வச்சுக்கிட்டோமா, P உடனடி இடதுபுறமா, இடதுபுறத்துல யார் எதிர்கொள்றதுல, B ஐ எதிர்கொள்றாரு. அப்ப இது எனக்கு என்னது, பூர்த்தி ஆகுது. ஆனா இந்த டயக்ராம் பாருங்க, இந்த பாசிபிலிட்டிஸ்ல நான் P கார்னர் வச்சுக்கிட்டேன், P உடனடி இடதுபுறத்துல யார் எதிர்கொள்ளலாம், யாருமே B எதிர்கொள்ளல. அப்ப இந்த டயக்ராம் என்ன, எனக்கு வரல. அப்ப இந்த ஏபியும் என்னால எடுத்துக்க முடியாது, இந்த ஏபி பொசிஷன் தான் எடுத்துக்க முடியும், இந்த PN பொசிஷன் தான் என்னால எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதனால இந்த டயக்ராம் நான் ஃபுல்லா அடிச்சிடலாமா பாசிபிலிட்டிக்காக. ஓகேவா? இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பாசிபிலிட்டிஸ் நான் அழைச்சிட்டேன், இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கா அக்யூரேட்டான பாசிபிள். ஓகேவா? இதுல இருந்து क्वेश्चंस போலாமா? இப்ப PN அரேஞ்ச் பண்ணிட்டேன், AB அரேஞ்ச் பண்ணிட்டேன். வேற என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்தது M இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் R, C வரிசை முடிவில் அமர்ந்திருக்கிறார், D என்பவர் E இன் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார், D என்பவர் R ஐ எதிர்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம எது சப்மிட் பண்ணலாம், இப்ப பாருங்க, B இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் R சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப M R பத்தி சொல்றாங்களா, இங்கதான் B யோட பாருங்க, M உடனடி இடதுபுறம் லெஃப்ட் ஹேண்ட்ல உடனடி இடதுபுறத்துல யாரு பாரு, R அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஏதாவது 2 கேப் இருக்கு, இந்த இடத்துல என்னால போட முடியும். இப்ப Mன்னு வரைஞ்சாதான் உடனடி இடதுபுறத்துல யார் வருவா, R வர முடியும். ஓகேவா? அப்ப இதுதான் இந்த இடம் 2 இடம் கேப் இருக்கு, இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது, ஒரே சான்ஸ் தான் இருக்கு, நான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டேன். இப்ப MR போட்டுட்டேன். ஓகேவா? அப்ப MR போட்டுனா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க 4 பேர் சப்மிட் ஆயிட்டாரு. இன்னொருத்தர் யாரு, MNOPR. அப்ப இன்னும் யாருக்கா, O மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காரு, நல்லது ஓவும் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? அப்ப இந்த மேல இருக்க பொசிஷன் எல்லாமே நான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து கீழே பார்க்கணும், கீழே பார்க்கலாமா, கீழே பாருங்க, C வரிசையின் முடிவில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 வரிசையின் முடிவில் சொல்லிட்டாங்க, ஆனா எந்த சைடு சொன்னாங்களா, லெஃப்டா ரைட்டான்னு சொல்லல. அப்ப 2 பக்கமும் என்ன பண்ண முடியும், C வர முடியும். ஓகே, அடுத்து பாருங்க, D என்பவர் E இன் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார், D என்பவர் R ஐ எதிர்கொள்ளவில்லை சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நோட் பண்ணோம், D என்பவர் E இன் இடதுபுறம் இருக்காங்க. அப்ப D என்பவர் E இன், சரிங்களா, E-னா இப்ப E-யோட E இன் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல போகும்போது எனக்கு 2 கேப் இருக்கு, இந்த இடத்துல நான் 2 கேப்ல நாங்க அப்ளை பண்ணனா, சப்போஸ் நாங்க பாருங்க ED அப்ளை பண்ணனா யாரை எதிர்கொள்றாரு, D R ஐ எதிர்கொள்றாரு. ஆனா என்ன பண்றாங்க, கடைசி பாருங்க, D என்பவர் R ஐ எதிர்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 2 இடத்துல நான் மிஸ் போட முடியாது. ஓகேவா? பாருங்க, இந்த 2 கேப்ல D-யும் போட முடியாது, இடதுபுறம்னு சொன்னதுனால. அப்ப என்ன பண்றேன், நான் இந்த பாசிபிலிட்டிஸ் வராது. ஆனா என்ன பண்ணிக்கிறேன், நானு ஏதோ ஒரு கார்னர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, யாரே C இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த கார்னர்ல என்ன C வரைஞ்சிட முடியுமா, அப்ப இந்த இடத்துல என்னால CD போட முடியாது, C ஒரு கார்னர் இருக்காங்க. அப்ப நான் C இங்க வரைஞ்சிடலாமா? இப்ப என்ன பாருங்க, நான் E-க்கு இடதுபுறம் சொல்றேன். அப்ப E இந்த இடத்துல வரைஞ்சிட்டுனா அவங்க இடதுபுறம் தான் சொல்றாங்க, நான் எந்த இடத்துல சொல்லல. அப்ப E-யோட இடதுபுறத்துல D இங்கேயும் வரலாம். ஓகேவா? பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்ப பாருங்க, எனக்கு கரெக்டா இருக்கும். C ஒரு கார்னர் இருக்காங்க, E-யோட இடதுபுறத்துல D அமர்ந்திருக்காங்க, வரைஞ்சிட்டுனா அவ்வளவுதான். சரிங்களா?
கொடுத்துருக்கிற லாஜிக் சப்மிட் பண்றோம், ஒரு பாசிபிள்ஸ் டயக்ராம் அப்ளை பண்றோம், எது கரெக்டா இருக்குன்னு பார்க்கறோம். இப்போ எல்லாத்தையும் வரைஞ்சிட்டேன். இதுல இருந்து கொஸ்டின் சப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா? பாருங்க. இப்போ எண்ணின் இடதுபுறத்தில் எத்தனை பேர் அமர்ந்துள்ளன்னு கேட்குறாங்க. எண்ணின் சரிங்களா, எண்ணோட இடதுபுறம் சொல்லிட்டாங்க. இடதுபுறம் என்ன? லெஃப்ட் ஹேண்டா? பாரு, இதுதான் கார்னர்ல தான் இருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னா இருக்காங்களா? யாருமே கிடையாது. ஸோ அப்ப யாருமே இல்லை சரிங்களா, யாரும் இல்லை. ஓகேவா? அடுத்தது பின்வரும் 5இல் 4இல் ஒரு குழு சேர்ந்தவை சேராத ஒன்றை கண்டறியும் சொல்றாங்க. இப்போ மீது ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ல எது வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ஓ என் டி சி இதெல்லாம் கார்னர் இருக்கா? அப்ப இதெல்லாம் ஒரு கேட்டகரியில வரும். அதாவது ஓஎன்சிலாம் ஓஎன்சி டிலாம் வந்து என்னது எல்லாம் கார்னர்ல இருக்காங்க. ஆனா பி மட்டும் என்னது கார்னர்ல. இவங்களாம் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஏதோ ஒரு லாஜிக் வருது. பி மட்டும் தான் லாஜிக் வரல. ஸோ ஆப்ஷன் நமக்கு என்னது டி வந்து பி தான். ஓகேவா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் கொஸ்டின். கொஞ்சம் புரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சிலும் சரி, எஸ்எஸ்சி பேங்க்லயும் சரி, அதிகமாக இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எது கொஸ்டின் மாடல் கேட்பாங்கன்னா சர்க்கிள் தான் சரிங்களா. அப்ப சர்க்கிள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். என்னன்னா சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் 3 டைப்பா இருக்கும். என்ன டைப் அப்படின்னா, ஒன்னு சர்க்கிள் உள்நோக்கி அமைந்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கை உள்நோக்கி கொடுத்துருப்பாங்க, வெளிநோக்கி கொடுத்துருப்பாங்க. இல்லை 2 பேரும் சேர்ந்து இருக்கும். பாதி பேர் உள்நோக்கி இருக்காங்க, பாதி பேர் வெளிநோக்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப இந்த சர்க்கிள்ல உள்நோக்கி வெளிநோக்கி இருக்கும்போது எது சார் கவனிக்கணும்னா, இப்போ உள்நோக்கி இருக்காங்கன்னா டைரக்ஷன் நான் இப்படி போடுவேன், வெளிநோக்கி இருக்காங்கன்னா டைரக்ஷன் இப்படி போடுவோம்னா, அப்போ உள்நோக்கி வெளிநோக்கி இருக்கும்போது டைரக்ஷன் மாறுறதால அந்த லெஃப்ட் ரைட் சேஞ்சும் மாறும் சரிங்களா. அப்படி மாறும்போது பாருங்க நல்லா தெரியும் நமக்கு. ஏன் நான் திரும்ப திரும்ப அடிக்கடி டைரக்ஷன் சொல்றேன்னா, இந்த இடத்துல தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இது நமக்கு ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? இது அப்படியே கிளாக் வைஸ் எழுதும் போது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படியே கிளாக் வைஸ். ஓகேவா? மாறுதா பாருங்க. டைரக்ஷன் நார்த் சைடு இருக்கும்போதும் சவுத் சைடு இருக்கும்போது டைரக்ஷன் மாறுது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இப்போ டைரக்ஷன் மேல் நோக்கி இருக்கும் போது நமக்கு ரைட்டுங்க, இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட். ஓகேவா? அது கீழ் நோக்கி இருக்கு பாருங்க, ரைட்டு லெஃப்ட் மாறுதா? அப்ப இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லா கவனிக்கணும். புரியுதுங்களா? இது நம்ம சம்ஸ் பார்க்கும்போது நல்லாவே புரியும். ஓகேவா? சம்ஸ் பார்க்கலாமா? ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு சிம்பிளா ஃபர்ஸ்ட் புரிதலாக ஒரு சிம்பிளாக அந்த சம் பார்க்கலாம். ரம்யா, ஓவியா, சரண்யா, காவியா மற்றும் இனியா வட்ட வடிவில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் மென்ஷன் பண்ணல நாம தான் கவுண்ட் பண்ணிக்கணும். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்களா? 5 பேர் இருக்காங்க. வட்ட வடிவில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. உள்நோக்கியா வெயில் நோக்கியான்னு மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும்னா நாம தான் எடுத்துக்கணும். எப்படின்னா மேக்ஸிமம் உள்நோக்கி அமர்ந்திருக்கதான் எடுத்துக்கணும். ஏன் சார் உள்நோக்கி அப்படின்னா, இப்ப வட்ட வடிவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா எப்படி பேசுவோம்? உள்நோக்கி உட்காந்துட்டு தான் பேசிட்டு இருப்போம். வெளிநோக்கி உட்காந்து ஒரு முகம் பார்க்காம பேசுவோமா? பாசிபிலிட்டிஸ் இல்ல. அப்ப உள்நோக்கி அமர்ந்திருக்குன்னா நம்ம என்னது 5 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம 5 பேர் டயக்ராம் போட்டுக்கலாமா? 5 பேர் உள்நோக்கின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உள்நோக்கி உள்நோக்கி பாருங்க 1 2 3 4 5. ஓகேவா? 5 பேர். 5 பேர் என்ன பண்றாங்க? உள்நோக்கி சரிங்களா. அப்ப டைரக்ஷன் பாருங்க, ஓகேவா? உள்நோக்கி 5 பேர். இப்போ உள்நோக்கி போடும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க. இப்போ நான் அந்த சைடு போட்டிருக்கேன். அப்ப என்னது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? என்ன பண்ணுங்க, அப்படியே கிளாக் வைஸ்ல எல்லாத்துலயும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்றேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்துலயும் போட்டாதான் உங்களுக்கு ஈஸியா புரிதல் கிடைக்கும். அப்ப லெஃப்ட் ரைட் அப்படியே போடும்போது என்னது, இங்க ரைட்டு, இங்க லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. இனியாவுக்கும் சரண்யாவுக்கும் இடையில் ரம்யா அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதை நான் அக்யூரேட்டா 100% சொல்றாங்களா? சொல்லல. ஏன்னா பாருங்க, இனியாவுக்கும் அதாவது இனியாவுக்கும் சரண்யாவுக்கும் இடையில் யாருக்கா? ரம்யா இருக்காங்க. அப்ப இனியா சரண்யா எப்படி போடலாம்? எப்படி போடலாம்? சரண்யா இனியா இப்படி போடலாமா? எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. அப்ப நான் இதை எடுத்துக்க முடியுமானா? முடியும். வேணாம் சரிங்களா. 100% இல்ல. அப்ப பொறுமையா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, காவியாவுக்கு இடது பக்கத்தில் ஓவியா அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்தது ரம்யா என்பவர் ஓவியாவுக்கு வலது பக்கம் 3ஆவதாக அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? ரம்யா என்பவர் ஓவியாவுக்கு வலது பக்கம் சரிங்களா, எந்த சைடு சொல்லிட்டாங்க? 3ஆவதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது ஒரு அக்யூரேட்டா இருக்கா? இது எடுத்துக்கலாமா? எஸ். பாருங்க. அப்ப யாருன்னா நான் என்ன பண்ண போறேன்? ஓவியா இந்த இடத்துல பண்ண மேக்ஸிமம் சர்க்குலர் சம் கொடுக்கும் போது நீங்க கொஸ்டின் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ பாட்டம் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஓவியா போட போறேன். ஓவியா போட்டேன்னா ஓவியாவுக்கு வலது புறம் சொல்லிட்டாங்களா. அப்ப லெஃப்ட் ரைட் போட்டிருப்பேன். ரைட் வலது பக்கம் 1
மூன்றாவது ஆள. அப்ப 1 2 மூணாவது ஆள யாரு இருக்கா? ஓவியாவுக்கு வலது பக்கம் மூன்றாவதாக ரம்யா இருக்காங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரம்யா வரைஞ்சிட்டேன். ஏன்னா அக்யூரேட்டா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சரண்யாவுக்கு இடது பக்கத்தில் காவியா அமர்ந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரண்யா ரம்யா பத்தி சொல்லல, வேற யார்? ஓவியா பத்தி வேற என்ன சொல்லியிருக்காங்களா? எஸ், காவியாவுக்கு இடது பக்கத்தில் ஓவியா அமர்ந்துள்ளன்னு சொல்லிட்டாங்களா? காவியாவுக்கு இடது பக்கம், சப்போஸ் நீங்க வந்து பாருங்க காவியான்னு இங்க போட்டாதான் காவியாவோட இடது பக்கமா, லெஃப்ட் ரைட்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க என்ன போடுவா? ஓவியா வரலாம். சார் காவியா எங்கேயும் போடலாமே அப்படின்னு சொல்லலாம். இப்ப காவியா எங்க போட்டீங்கன்னா ரைட் சைட்ல தான் ஓவியா வருவாங்க. அப்ப மேட்ச் தப்பாகுமா? காவியாக்கு அருகில்னா லெஃப்ட் ரைட் போடலாம், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? காவியாவுக்கு இடது பக்கத்தில் சொல்லிட்டாங்க. நீ காவியா இங்க வரைஞ்சாதான் இடது பக்கத்துல ஓவியா வர முடியும். அப்ப காவியா இந்த இடத்துல தான் என்னால போட முடியும். ஓகேவா? அப்ப நான் செகண்டும் ஃபில் பண்ணிட்டேன், தேர்டும் ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து நான் பாருங்க, சரண்யாவுக்கு இடது பக்கத்தில் காவியா அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த காவியா சரண்யாவோட இடது பக்கம்னு சொல்லிட்டாங்க. நான் சரண்யான்னு இங்க வரைஞ்சாதான் சரண்யாவோட இடது லெஃப்ட் ஹேண்ட்ல காவியா வருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன போட முடியும்? சரண்யா போட முடியும். ஓகேவா? பாருங்க, ஓவியா, காவியா, சரண்யா, ரம்யா போட்டேன். இன்னும் பேலன்ஸ் யாரு இருக்கா? நீ யாரு இருக்கா? இனியா மட்டும் இருக்காங்களா? ஸ்ட்ரெயிட்டா நீ இனியா அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க? இனியாவுக்கும் சரண்யாவுக்கும் இடையில் ரம்யா அமர்ந்துள்ளார்னு சொல்றாங்களா? இங்க சரண்யா இருக்காங்க, சரண்யாவுக்கும் இப்ப இனியாவுக்கும் இந்த இடத்துல இனியா போட்டதான் நடுவில் ரம்யா வருவாங்க. ஓகேவா? இல்லைன்னா அவங்க சொல்ற மாதிரி போட்டாலும் ஓகே தான், பேலன்ஸ்ட் இனியா மட்டும் தான் போடல, நம்ம சப்மிட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? இப்ப டயக்ராம் வரைஞ்சிட்டோம், அவ்வளவுதான். எந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க, எத்தனை பேருன்னு பாக்குறீங்க, டைரக்ஷன் நோட் பண்றீங்க, நோட் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் வந்து அக்யூரேட்டா இருக்கோ அதை சப்மிட் பண்றீங்க, சால்வ் பண்றீங்க. ஓகேவா? இதை வச்சிருக்கிற சப் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. இன்னைக்கு டயக்ராம் பார்த்துட்டு சப் கொஸ்டினுக்கு என்ன பண்றீங்க? பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் பண்றீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ். அடுத்தது இங்கிலீஷ்ல நான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சு பாருங்க. ஓகேவா? இப்ப சர்க்குலரோட நம்ம இன்டர் கொஸ்டின் உள்நோக்கி பார்த்தோம், இப்ப வெளிநோக்கி பார்க்கலாம். ஓகேவா? எஸ், பாருங்க, STUVWXYZ ஆகிய 8 பேர் ஒரு வட்ட மேசையை சுற்றி ஒருவருக்கொருவர் சமமான தூரத்தில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. 8 பேரு சமமான தூரத்துல வட்டத்தை நோக்கி, சரிங்களா, அனைவரும் வட்டத்திற்கு வெளியே நோக்கி அமர்ந்திருக்கீங்க. கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஓகேவா? வட்டத்தை பெருநோக்கி அமைஞ்சிருக்காங்க. இப்ப கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் புரிதலும், ஃபர்ஸ்ட் வட்டம் வரைஞ்சுக்கணும். அந்த வட்டத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. அப்ப 8 பேர் சமமான தூரமா? அப்ப 8 அழகா பிரிக்கலாமா? ஆப்போசிட், இங்க ஆப்போசிட், 8 பேரு, இங்க 8 பேர். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க? 8 பேர் போட்டுட்டோம். வெறி நோக்கி, சரிங்களா? அப்ப வெறி நோக்கினா ஒரு டைரக்ஷன் மாறும், வெறி நோக்கினா அப்படி மாறும். ஓகேவா? வெளிநோக்கி போட்டோம், லெஃப்ட் அண்ட் ரைட்டும் போட்டுக்கலாம். இப்போ வெளிநோக்கினா பாருங்க, ஆரோ மார்க் மேல இருக்கா? அப்படின்னது இது ரைட்டு, இங்க லெஃப்ட். அப்பயே நான் கிளாக் வைஸ்ல போட்டுடலாமா? லெஃப்ட் ரைட்னு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு, ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் புரிதலுக்காக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனலா போகணும். ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம 8 பேர் போட்டோம், லெஃப்ட் அண்ட் ரைட் டைரக்ஷன் போட்டுட்டோம். ஓகேவா? கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? எஸ். எஸ்க்கு இடதுபுறம் மூன்றாவதாக W அமர்ந்துள்ளார். சொல்லுங்க, எஸ்க்கு இடதுபுறம் எந்த சைடுன்னு சொல்லிட்டாங்க, எந்த பிளேஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்ளை பண்ணலாமா? எஸ், அப்ளை பண்ணலாம். அப்படி சொல்லும்போது சர்க்கிள்ல பாட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பாட்டம் ஸ்டார்ட் பண்ணா பாருங்க, எஸ்க்கு இடதுபுறம், அப்ப லெஃப்ட் ஹேண்டா இடதுபுறம் 1 2 3 யாரு இருக்கா? W இருக்காரு. அப்ப W என்னால் அக்யூரேட்டா போட முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். அடுத்து பாருங்க, W மற்றும் Y-க்கு இடையில் ஒரு நபர் மட்டுமே அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது W போட்டுட்டோம், அடுத்து Y-க்கும் இடையே. இப்போ Y-க்கும் இடையேனா ஒரு நபரை விட்டுட்டு Y இங்க போடலாமா? W-க்கும் Y-க்கும் இடையே ஒரு நபர் இங்கேயும் போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இங்கேயும் Y போடலாமா? W-க்கும் Y-க்கும் இடையே ஒரு நபர் இங்கே வருமா? அப்ப எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வரும். அதனால என்ன பண்றேன், நான் இன்னும் குட்டி டயக்ராம் சின்னதா போட்டுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு புரிதலுக்காக. சரிங்களா? பாருங்க, நான் இதே டயக்ராம நான் வரைஞ்சுக்கிறேன், வரைஞ்சிட்டு அந்த 8 பேர் போட்டுக்கிறேன். 8 பேர் போட்டுட்டு வேற எஸ் நான் குறிச்சிட்டேன், எஸ் குறிச்சிட்டேன், டபிள்யூ குறிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஒய் போடணும். ஒய் போடும்போது டபிள்யூக்கும் ஒய்க்கும் இடையே ஒரு நபர் சொன்னதெல்லாம் என்ன பண்றேன், இப்போ டபிள்யூக்கும் ஒய்க்கும் இடையே நான் என்ன பண்றேன்? ஒய் இங்க போட்டுக்கிறேன். எஸ், என்ன பண்றேன்? ஒய் ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்க போட்டுக்கிறேன். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டா இந்த டயக்ராம் போடலாம்.
இப்போ டபிள்யூக்கும் ஒய்க்கு என்ன பண்ணலாம், இங்க போடலாமா, டபிள்யூக்கும் ஒய்க்கும் இடையில் போட்டேன். இப்போ அடுத்து நான் சொல்றாங்க பாருங்க, ஒய் மற்றும் எஸ்ஸுக்கும் இடையே அமர்ந்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கை பாருங்க, ஒய்க்கும் எஸ்ஸுக்கும் இடையே அமர்ந்துள்ள எண்ணிக்கையானது எஸ் மற்றும் இசட்டுக்கு இடையில் அமர்ந்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கை சமம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க பாருங்க, எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில அமர்ந்திருக்க 2 டயக்ராம் பார்க்கணும். இந்த டயக்ராம் பார்க்கும்போது எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் அமர்ந்திருக்க நபர்களின் எண்ணிக்கை பார்க்குமா, அப்ப ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அவங்க மென்ஷன் பண்ணல, சரிங்களா. இப்ப இப்படி பார்க்கும்போது 2 பேர் வராங்க, இப்படி பார்க்கும்போது 3 பேர் வராங்க. அப்ப இந்த ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் அவங்க கூட என்ன பண்ணுவோம், இசட். அப்ப எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் இன்னும் நம்ம இசட் போடல, இசட் போட்டோம்னா அந்த 2 பேர் நபரோட எண்ணிக்கை சமம்னு சொல்றாங்க. ஆனா அது போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கான்ட்ரிபியூசி ஆகுதா, இங்க 2 பேர் வராங்க, 3 பேர் வராங்க, ஒருவேளை மென்ஷன் பண்ணியிருந்தா ஓகே. ஆனா இந்த ஒய் இங்க போட்டோம்னா எஸ்ஸுக்கும் ஒய்க்கு இடையே நம்மள நமக்கு என்னது யாருமே இல்லை. அப்ப இது இந்த பாசிபிலிட்டிஸ் எடுக்க முடியுமா, இந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியுமானா நமக்கு இதுதான், இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இதுல 2 3 எடுத்துக்க முடியாது, இது யாருமே கிடையாது. ஆனா இது எடுத்துக்கலாமா, சோ அப்ப இந்த ஒய் பொசிஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த ஒய் பொசிஷன் என்ன பண்ணலாம், எனக்கு வராது, சோ இதை நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா, அப்ப இதை அழைச்சிடலாமா. அப்ப ஒய் பொசிஷன் கண்டிப்பா எங்க தான் வரும், எனக்கு இந்த சைடு போட்டாதான் வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க, எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையில் அமர்ந்திருக்கும் நபர்களின் எண்ணிக்கை சமம்னு சொல்லிட்டாங்களா. இப்போ பாட்டோம், எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் இடையே நபர்கள், அதே மாதிரி எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் இங்க யாருமே இல்லை. அப்ப எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் நபர்களின் எண்ணிக்கை சமம்னு சொல்லிட்டாங்களா. இந்த இடத்துல நான் இசட்டுன்னு போட்டேன்னா சமமா வருமா, பாருங்க, எஸ்ஸுக்கும் ஒய்க்கும் இடையே யாரும் இல்லை, அது மாதிரி எஸ்ஸுக்கும் இசட்டுக்கும் இடையே யாருமே இல்லை. அப்ப 2மே சமமா இருக்கா, அவங்க சொன்னது ஃபார்முலா சூட்டபிள் ஆயிடுச்சா, எஸ். அப்ப இந்த இடத்துல எனக்கு என்னது, இசட் போட்டாதான் இது சூட்டபிளா இருக்கு, இந்த சென்டென்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, எஸ். அடுத்து பாருங்க, வி என்பவர் இசட்டிலிருந்து 3 இடங்கள் தள்ளி அமர்ந்துள்ளார், ஆனால் எஸ்க்கு எதிரே அமரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒய் மற்றும் யூ எதிரே அமர்ந்துள்ளனன்னு சொல்லிட்டாங்க. ஒய் ஆல்ரெடி பார்த்திருக்கோமா, ஒய் பார்த்திருக்கோம், யூக்கு எதிரே அமர்ந்து சொன்னாங்க. அப்ப ஒய்க்கு ஆப்போசிட் எந்த டைரக்ஷன், அதுதான் சமம் பார்த்தே பிடிச்சிருக்கோம். ஒய்க்கு ஆப்போசிட் யாரு, இந்த இடத்துல ஆப்போசிட், இங்க யாரு இருப்பா, கண்டிப்பா அப்ப யூ இருப்பாரு. ஓகேவா, ஒய் மற்றும் யூக்கு எதிரே அமர்ந்துள்ளனர். டி என்பவர் டபிள்யூக்கு அருகில் உட்காரவில்லைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. இந்த டபிள்யூ வந்து டி பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டபிள்யூ இருக்காரு, இந்த இடத்துலயும் என்னால டி போட முடியாது, இந்த இடத்துலயும் டி போட முடியாது. ஓகேவா, அப்ப மீதி எந்த இடத்துல போட முடியும், பாருங்க, இந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு, சரிங்களா. அது பாருங்க, டி என்பவர் டபிள்யூக்கு அருகில் இல்லை, இந்த இடத்துல அருகில் போட்டா வராது, அப்ப ஒரு இடம் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன போட முடியும், டி போட முடியும். ஓகேவா, எஸ். இப்ப மீதி என்ன 2 இடம் இருக்கு, வேற என்ன விட்டு போயிருக்குன்னு பாருங்க. வி என்பவர் இசட்டிலிருந்து 3 இடங்கள் தள்ளி, 3 இடங்கள், அதாவது கொஸ்டின்ல 3வது இடங்களில் அமர்ந்துள்ளார்னு வரும், எஸ்க்கு எதிரே அமரவில்லைன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப 2 இடம் இருக்கு, இந்த 2 இடம் இருக்கு. இசட்டிலிருந்து 1 2 3வது இடத்துல யாரு வி போட்டனா, ஆனா என்ன பண்றேன், எஸ்க்கு எதிரே வருது. அப்ப எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, கண்டிப்பா வராது, சரிங்களா. அப்ப இந்த இடத்துல நான் வி போட மாட்டேன், பேலன்ஸ் யார் தான் இருக்கா, ஏ வி போட மாட்டேன். அப்ப கண்டிப்பா எந்த இடத்துல, இந்த இடத்துல நான் வி போடுவேன். இப்ப பாருங்க, இசட்டிலிருந்து 3 இடங்கள் தள்ளி, ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லல அவங்க, 1 2 3 இடத்துல வி வரலாமா, அப்ப இந்த இடத்துல எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சோ அப்ப வி இங்க தான் போடுவேன். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல என்னால வி போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னா, இந்த இப்ப இசட்டுக்கு கிளாக் வைஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பாருங்க, வி என்பவர் இசட்டிலிருந்து 3 இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 இடங்கள்னா அவங்க லெஃப்ட் ரைட் சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த பக்கமும் 1 2 3 வருது, இந்த பக்கமும் 1 2 3 வருது. ஆனா இந்த 1 2 3 போட்டனா விக்கு ஆப்போசிட் எஸ் வராரு, ஆனா எஸ்க்கு எதிரே அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நான் வி போட முடியாது, இந்த இடத்துல போடலாம், 1 2 3 இடத்துல வி போடலாம். அப்ப எல்லாமே போட்டோம், இன்னும் யார் மட்டும் தான் நம்ம போடல, எஸ் டி போட்டாச்சா, டி யூ வி டபிள்யூ போட்டோம், எக்ஸ் மட்டும் போடலையா. அப்ப இந்த இடத்துல யார் வருவா, கண்டிப்பா எக்ஸ் தான் வருவாரு. ஓகேவா, எஸ் அரைஞ்சப்பட்டோமா. ஓகே, கொஸ்டின் புரியுதுங்களா, கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க, சர்க்கிள் போறீங்க, எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், செகண்ட் அப்ளை பண்ணணும், பாசிபிலிட்டிஸோட பார்த்தோம்னா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம், இதுல இருந்து சப் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நீங்க ஆன்சர் பண்றீங்களா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த மாடல் பார்க்கலாம். ஓகேவா, அடுத்த மாடல் பார்க்கும்போது இப்ப சர்க்கிள்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் அவுட் சைட் 2 சைடு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, பார்க்கலாம். பாருங்க, ABCDEFGH ஆகிய 8 நபர்கள் சொல்லிட்டாங்க, வட்டமாக அமர்ந்துள்ளார்கள், அவர்களில் 4 நபர்கள் மையத்தை நோக்கியும் மீதி உள்ள 4 நபர்கள் மையத்திற்கு வெளிநோக்கியபடியும் அமர்ந்துள்ளன. ஓகே, கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து சப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈக்கு வெளிப்புறம் நோக்கி அமர்ந்துள்ளார்,
ஈக்கு அருகே இருபுறமும் அமர்ந்துள்ளார்கள், மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஈக்கு வலப்புறம் இரண்டாக ஒரு நபர் பத்தியே 2-3 இடத்துல நமக்கு மென்ஷன் ஆயிருக்குன்னா நமக்கு அதுதான் சொல்யூஷன் பாயிண்ட். ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? எஸ். மொத்தம் எத்தனை பேரு? 8 பேர் சொல்லிட்டாங்க. அப்ப மேக்சிமம் இந்த சர்க்கிள் சம்ல மையத்தை நோக்கி உள்நோக்கி வெளிநோக்கி அமைந்திருந்தாங்கன்னா மேக்சிமம் கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஒண்ணு ஃபுல்லா வெளிநோக்கி உள்ள ரெண்டுமே உள்நோக்கி அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஸ்டின் கிரிட்டிக்கல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவுட் சைடு இன்சைட் ரெண்டும் கொடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் ஈஸியா தான் வரும். ஓகேவா? எஸ். இப்போ எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 8 பேர் சொல்லியிருக்காங்களா? 8 பேர் வச்சுக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம உள்நோக்கி வெளிநோக்கி போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா பாதி பேர் உள்நோக்கி பாதி பேர் வெளிநோக்கி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கொஸ்டின் சொல்றாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். ஓகேவா? கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. இப்போ வெளிப்புறம் நோக்கி அமர்ந்துள்ளார் சொல்லிட்டாங்க. ஈக்கு அருகே இருபுறமும் அமர்ந்தவர்கள் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளன்னு சொல்லிட்டாங்க. அப்ப தான் 2-3 இடத்துல மென்ஷன் ஆகுது பாருங்க, இங்க. சோ அப்ப எடுத்துக்கலாம். அப்ப இருக்கும்போது சென்டர் பாயிண்ட் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் பாட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அந்த பர்சன் நம்ம இங்க வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி வச்சுக்கிட்டா வெளிப்புறம் நோக்கின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னது? வந்து கண்டிப்பா வெளிப்புறம் நோக்கி இருக்காரு. சரிங்களா? இப்படி பார்க்கும்போது வெளிப்புறம் நோக்கினா நமக்கு தெரியும், இங்க நமக்கு லெஃப்ட், இங்க ரைட்டு. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஈக்கு அருகே இருபுறமும் அமர்ந்தவர்கள். ரெண்டு பக்கமும் அமர்ந்திருப்பாங்களா? அவங்க ரெண்டு புறமே என்ன பண்றாங்க? மையத்தை நோக்கின்னு சொல்லிட்டாங்க. இவர் மட்டும் தான் வெளிநோக்கி, மத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? மையத்தை நோக்கின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். மட்டும் தான் வெளிநோக்கி, மற்ற 2 பேர் உள்நோக்கி அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. எஸ். அடுத்து பாருங்க, ஈக்கு வலப்புறமாம் இரண்டாவதாக ஹெச் அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈக்கு வலதுபுறம் ரைட் ஹேண்ட்ல. சரிங்களா? இப்ப ரைட் ஹேண்ட்ல இரண்டாவது ஆளா யாருக்கு ஹெச் அமர்ந்திருக்காரு. இப்ப 1 2 இந்த இடத்துல யாரு இருக்காங்க? ஹெச் அமர்ந்திருக்காரு. ஈக்கு வலப்புறம் இரண்டாவதாக ஹெச் அமர்ந்துள்ளார். அடுத்து பாருங்க, ஈக்கு இடதுபுறம் அப்படின்னா ஈக்குனா லெஃப்ட் ஹேண்டா, லெஃப்ட் ஹேண்ட் மூன்றாவதாக பி அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1 2 3 மூணாவது யாருக்கா? பி அமர்ந்துள்ளாருன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, டி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. ஸோ டி பத்தி இது கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, வரல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்க, டி அருகே இருபுறமும் அமர்ந்துள்ளவர்கள் மையத்தை விட்டு வெளிநோக்கி அமர்ந்துள்ளனர். அடுத்து பாருங்க, ஈக்கு இடப்பக்கம் இரண்டாவதாக ஜி அமர்ந்துள்ளான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் பத்தி சொல்லியிருக்காங்களா? எஸ். ஈக்கு இடப்பக்கம்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இரண்டாவதா யாருக்கா? ஜி இருக்கா. இப்ப 1 2 இந்த இடத்துல யாருக்கா? ஜி அமர்ந்திருக்காரு. ஓகேவா? எஸ். அடுத்து பாருங்க, டிக்கு அடுத்து அருகாமையில் எஃப் அமர்ந்துள்ளார், ஜிக்கு அடுத்து அருகாமையில் சி அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, ஜி ஆல்ரெடி போட்டோம். ஓகேவா? ஜிக்கு அடுத்து அருகாமையில் யாருக்கா? சி அமர்ந்துள்ளார்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஜி போட்டோம், அருகாமையில 2 பக்கம் வரும். ஆல்ரெடி ஒரு பக்கத்துல யாருக்கா? பி இருக்காரு. அப்ப ஒரு பக்கம் தான் காலியா இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல யார் தான் வருவா? பாருங்க, ஜிக்கு அடுத்தாம யாருக்கா? சி தான் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல யாரு? சி தான் வருவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பி என்பவருக்கு அருகாமையில் டி அமரவில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப பி இருக்காங்க, இந்த பி பக்கத்துல கண்டிப்பா யார் வரக்கூடாது? டி அமரவில்லை, டி போடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஸ். இப்ப போட்டு இடத்துல மேக்சிமம் நேரத்துல இன்னும் எத்தனை பாக்கி இருக்கு பாருங்க, இந்த 3 இடம் தான் பாக்கி இருக்கு. சரிங்களா? இப்ப எதெல்லாம் விட்டோமோ அதை பேலன்ஸ் பண்ணலாம். இப்ப எது பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்க. இப்ப டிக்கு அருகே இருபுறமும் அமர்ந்துள்ளவர்கள் மையத்தை விட்டு வெளிநோக்கி அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப எனக்கு 3 இடம் இருக்கு. இந்த 3 இடத்துல கண்டிப்பா நான் அந்த இடத்துல டி போட முடியாது. அப்படிதானே? ஏன்னா பிக்கு பார்த்தா போட முடியாது. அப்ப மீதி 2 இடம் தான் இருக்கா. இந்த 2 இடத்துல எப்படி போடலாம்னு சொல்லிட்டு வேற எங்கன்னா டி பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? பாருங்க, டிக்கு அடுத்து அருகாமையில் எஃப் அமர்ந்துள்ளான்னு சொல்லியிருக்காங்க. டிக்கு அடுத்து யார் இருக்கணும்? எஃப் இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல போட முடியாது, மீதி 2 இடம் தான் பேலன்ஸ் இருக்கு. நான் இந்த இடத்துல டி போட்டேன்னா அருகில யார் இருக்கணுமா? எஃப் இருக்கணுமா? அப்ப டி போட்டனா இந்த இடத்துல ஹெச் இருக்காரு, இ வரும், அதுக்கு எஃப் வருமா? அப்ப இந்த இடமும் என்னால வர முடியாது. அப்ப இந்த இடம் தான் பேலன்ஸா இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல நான் டின்னு போட்டேன்னா என்ன பண்ணலாம்? டிக்கு அருகாமையில் எஃப் வரையலாமா? இந்த இடத்துல ஹெச் இருக்கு, இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுங்க? எஃப்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப எஃப்னு போட்டுட்டு அவங்க சொல்றாங்கல்ல, டிக்கு அருகே இருபுறம் அமர்ந்தவர்கள் மையத்தை விட்டு வெளிநோக்கினா இந்த இடத்துல பண்ணா, அப்ப எஃப்பும் வெளிநோக்கி இருப்பாரு, ஹெச்சும் வெளிநோக்கி இருப்பாரு. ஓகேவா? அப்ப எல்லாமே வரைஞ்சிட்டோம். இன்னும் யார் மட்டும் தான் இருக்கு? ஏ மட்டும் தான் பேலன்ஸா இருக்கு. சோ ஏ இந்த இடத்துல போட்டுக்கலாமா? ஏ பேலன்ஸ்டா இருந்தோம், போட்டுட்டோமா? இப்ப எல்லாமே சிட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா 4 பேர் உள்ள நோக்கி இருக்காங்க, 4 பேர் வெளிநோக்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப டி இருக்காருல்ல, டி என்ன சொல்லியிருக்காங்க? டிக்கு மையத்தை நோக்கின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? டி மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காங்க. ஆனா டிக்கு இருபுறம் அமர்ந்திருக்க, வெளிநோக்கி அமர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ மீதி இருக்கிறவங்க டைரக்ஷன்லாம் போடணும்ல, 4 பேர் உள்நோக்கி 4 பேர் வெளிநோக்கின்னு சொல்லணும்ல. அப்படி பார்க்க பாருங்க, இப்போ எஃப் டி உள்நோக்கி இருக்காங்க, உள்நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, டி ஏ சி 3 பேர் உள்நோக்கி இருக்காங்க. மற்றவங்களாம் பாருங்க ஹச் வெளிநோக்கி இருக்காங்க, எஃப் வெளியே இருக்காங்க. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாருங்க இப்ப டி ஏ சி இந்த 4 கார்னர்ல இருக்கவங்க உள்நோக்கி இருக்குன்னு மாதிரி பார்க்கலாமா? அப்ப கண்டிப்பா என்னது பி உள்நோக்கி தான் இருப்பார். ஓகேவா? அதாவது பி டி ஏ சி உள்நோக்கி இருக்காங்க. மீதி இருக்கும் பாருங்க, ஒன்னு விட்டு எஃப் வெளிநோக்கி இருக்காரு, ஹச் வெளிநோக்கி இருக்காரு, இ வெளிநோக்கி இருக்காரு. அடுத்தது ஒன்னு விட்டு ஒண்ணுனா அப்ப ஜி கண்டிப்பா என்ன பண்ண கண்டிப்பா வெளிநோக்கி தான் இருப்பாரு. ஓகேவா? அப்ப ஒன்னு விட்டு ஒன்னு உள்நோக்கியும் வெளிநோக்கி அமைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இந்த டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு சப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன்னா எத்தனை பேர் உள்நோக்கி இருக்காங்க, எத்தனை பேர் வெளிநோக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றோம், அடுத்த டைரக்ஷன் அப்ளை பண்றோம். ஓகேவா? அப்ளை பண்ணிட்டோமா? எஸ். இதுல இருந்து சப் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? எஸ். அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பிளஸ் ரெக்டாங்கிள். சரிங்களா? இதுவே வந்து உங்க கொஸ்டின் வீடியோ வந்து 1 மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும், நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் அடுத்த 3 டைப் வந்து செகண்ட் வீடியோவை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.